ஓகே, நம்ம ஜனவரி கரண்ட் ஈவெண்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 3 நாள், இந்த 2 நாளாக நடந்த ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள். அகில இந்திய புலிகள் மதிப்பீடு. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமும் இந்திய வனவிலங்கு நிறுவனமும் ரெண்டுமே சேர்ந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து உலகளவில் மிகப்பெரிய வனவிலங்கு கண்காணிப்பு பயிற்சியை நடத்துகிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, இந்த 2 அமைப்பும் சேர்ந்து உலக அளவில் மிகப்பெரிய வனவிலங்கு கண்காணிப்பு பயிற்சியை வந்து நடத்துது அப்படின்றத தெரிஞ்சுங்க. சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 புலிகள் பாதுகாப்பகம் இருக்குது. சரிங்களா? 5 புலிகள் பாதுகாப்பகம் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, களக்காடு முண்டந்துறை இந்த பகுதி, ஆனைமலை, முதுமலை, சத்தியமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை. சரிங்களா? இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புலிகள் காப்பகங்கள் இருக்குது. சரிங்களா? களக்காடு முண்டந்துறை, ஆனைமலை, முதுமலை, சத்தியமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை. சரிங்களா? இந்த இடத்தெல்லாம் புலிகள் பாதுகாப்பகம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஓகே, இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் சேவை, இந்தியாவினுடைய முதல் புல்லட் ரயில் சேவை எங்கேருந்து எங்கே வரைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்பை டு அகமதாபாத்தை இணைக்கிற மாதிரி இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் சேவையை வந்து தொடங்க போகிறாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எப்போ தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2027 வந்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, சாகர்மாலா நிதி நிறுவனம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிதி நிறுவனம் சார்ந்த ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்தியாவில் முதல் கடல்சார் துறைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வங்கி சாரா நிதி நிறுவனமாக இந்த சாகர்மாலா நிதி நிறுவனம் செயல்படுது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பல் துறைக்கு இந்த சாகர்மாலா நிதி நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கடல்சார் துறைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வங்கி சாரா நிதி நிறுவனமாக செயல்படுது. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பாலிட்டி அடிப்படையில் ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டும் கூட. சரிங்களா? உயர்நீதிமன்றம் நியமனம் மற்றும் இடமாற்றங்கள் சில பற்றிலாம் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமானது பாருங்கள், இந்தியாவுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான உச்சநீதிமன்றம் கொலிஜியத்தின் பரிந்துரை அடிப்படையில் தான் ஒரு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியை நியமிக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற தலைமை நீதிபதி தலைமையிலான உச்ச நீதிமன்ற கொலிஜியம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் நியமிக்கிறது, அவங்கள இடமாற்றம் செய்கிறது, இது எல்லாமே பரிந்துரை பண்ணோம் கொலிஜியம்ன்ற அமைப்பு. இந்த கொலிஜியம்ன்றதுல தலைமையாக இருப்பது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இது சம்மந்தப்பட்ட சில ஆர்டிகல்ஸ், ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். சரிங்களா? ஆர்டிக்கல் 222 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதியை இடமாற்றம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. சரிங்களா? ஆர்டிகல் 222 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை நீதிபதி கூட கலந்தாலோசித்த பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதியை இடமாற்றம் செய்ய யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை கொடுக்குது. சரிங்களா? ஓகே, ஆர்டிகல் 217 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதிகள் உட்பட உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவரால் நியமிக்கிறது. சரிங்களா? அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 217. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொலிஜியம் முறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு குழுக்கு பேர் தான் இந்த கொலிஜியம். இந்த கொலிஜியம் தான் நியமனங்கள் இடமாற்றங்கள்லாம் செய்யறதுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிஎஸ்என்எல் நிறுவனம் இருக்குது இல்லையா, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு சேனல் வந்து என்ன செய்யுதுங்க, வாய்ஸ் ஓவர் வைஃபையை வந்து சேவையை வந்து அறிமுகப்படுத்த இருக்குது. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பிஎஸ்என்எல்ன்றது
ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா, அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பிறந்த தினம். வேலுநாச்சியாருடைய பிறந்த தினம் ஜனவரி 3. சரிங்களா, வீரமங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணிச்சலான பெண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், கவர்மெண்ட்டோடைய திட்டம், முதல்வரின் தாயுமானவர் திட்டம். முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிற்கே போயிட்டு ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய திட்டம் தான் முதல்வரின் தாயுமானவர் திட்டம். சரிங்களா, ஓகே. முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு. முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுது. சரிங்களா, திறமை தேடல் தேர்வு யாருக்கு? 10வது படிக்கிற பசங்களுக்கு தான். சரிங்களா, ஓகே. இதெல்லாம் அவங்களோட திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சரிங்களா, ஓகே. தஞ்சை பல்கலைக்கழகம். தஞ்சை பல்கலைக்கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1981. சரிங்களா, யாராலும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் தஞ்சை பல்கலைக்கழகம். சரிங்களா, ஓகே. புலிகள் பாதுகாப்பு திட்டம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா 1973. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடிக்கடி கேட்டதே கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ 4வது நாள், அதாவது 4/1/2026 நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டில் மின்சார வாகன கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு 2019 வெளியிட்டாங்க. மின்சார வாகன கொள்கை 2019. இதை வந்து பார்த்திங்கன்னா 100% வரை சாலை வரி விலக்கு. இந்த மின்சார வாகனங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சாலைகளில் இருக்கிற டோல்கேட்டில் இருக்கிற வரி விலக்கு விதித்தாங்க. அதை வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீட்டிப்பு செஞ்சதெல்லாம் முக்கியமானது இல்லை, 2019 கொண்டு வந்த இந்த மின்சார வாகன கொள்கை, அதாவது பார்த்திங்கன்னா வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்காக, அதே மாதிரி புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் இது வரும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் கல்வியை பற்றின ஒரு ஓவரான ஒரு வியூ தான் இது. சரிங்களா, சரி. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு 2 இருக்குது. அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் முக்கியமான அதிகாரங்களை கொடுத்துருக்குது. மாநில பட்டியல், பொது பட்டியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல், 3 பட்டியல் இருக்குது. சரிங்களா, அந்த பொது பட்டியலை தான் ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, கல்வி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய பங்கு. சரிங்களா, கல்வி என்ற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாநில அரசும் உரிமை இருக்குது, மத்திய அரசுக்கும் உரிமை இருக்குது. சரிங்களா, முதல்ல பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் 1950 பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. சரிங்களா, 1950 வெளியிடப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. ஆனால் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலயமா தான் இந்த மாநில பட்டியலில் இருந்த இந்த கல்வி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலுக்கும் மாநில பட்டியலுக்கும் பொதுவாக இருக்கிற ஒத்திசைவு பட்டியலுக்கு மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் மாற்றும் பொழுது ஒரு சில குழுலாம் வந்து பரிந்துரைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி யார் பரிந்துரைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் அப்படின்ற குழு தான் கல்வி பட்டியலை வந்து பொது பட்டியலில் வைக்கிறதுக்கு இசைவு தெரிவித்த ஒரு அமைப்பு. சரிங்களா, அதனால் கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க. சரிங்களா, ஓகே. முன்ன சொன்னதும் முக்கியம், இப்போ சொல்கிறதும் முக்கியம். சரிங்களா, ஓகே. ஆர்டிக்கிள் 246 ஆர்டிக்கிள் 246 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கல்வி ஒன்றியத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான சட்டமன்ற அதிகார பகிர்வை பற்றி சொல்லுது. சரிங்களா, மாநில அரசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது,
மத்திய அரசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றத இந்த ஆர்டிக்கல் 246 சொல்லுது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் ஆர்டிக்கல் 254 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கல்வி மீது மாநில அரசும் ஒரு சட்டம் போடுது, மத்திய அரசும் ஒரு சட்டம் போடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த சட்டம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு பதில் வந்து இந்த ஆர்டிகல் 254 சொல்லுது. ஆர்டிகல் 254 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 அரசுகளுக்கும் மோதல் ஏற்பட்டால் மத்திய அரசுக்கு தான் அதிகாரம். சரிங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 254. சரிங்களா? ஓகே. கூடுதலாக ஒரு தகவல் பாருங்க, கல்வியை பற்றி. 86வது சட்ட திருத்தம் ஒன்று பண்ணாங்க. சரிங்களா? 86வது சட்ட திருத்தம் ஒன்று பண்ணாங்க 2002. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6லிருந்து 14 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதிப்படுத்துது. சரிங்களா? உறுதிப்படுத்துகின்ற 21A அப்படின்ற ஒரு பிரிவை சேர்த்தது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 86வது சட்ட திருத்தம் 2002. சரிங்களா? இப்போ நான் சொன்னது ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் வரக்கூடிய ஈவெண்ட் இதெல்லாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், தோரியம். தோரியத்தை பற்றி சில தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தோரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய மேலோட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு கதிரியக்க உலோக தனிமம். சரிங்களா? வளமானது, ஆனால் பிளவுபடக்கூடியது அல்ல. சரியா? இது வளமானதாக இருந்தாலும் பிளவுபடக்கூடியதாகவும் இல்லாததாக இருக்குது. சரிங்களா? இந்த தோரியம். சரிங்களா? ஓகே. உலகின் மிகப்பெரிய தோரிய இருப்புகளில் இந்தியாவும் ஒன்று. சரிங்களா? சரி, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் தோரிய படிவுகள் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதியிலான கேரளா, தமிழ்நாடு, ஒடிஷா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோரியம் கிடைக்கிறது. சரிங்களா? உள்நாட்டில் ஆற்று பகுதியில் எங்கெங்க கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் இந்த இடத்தெல்லாம் தோரியம் வந்து கிடைக்குது. சரிங்களா? தோரியம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். உலகின் மிகப்பெரிய தோரிய இருப்புகளில் இந்தியாவும் வச்சிருக்குது அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தோரியத்தை எதுலேருந்து எடுக்கிறாங்க? மோனோசைட் மணலிருந்து தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? இது வளமானதாக இருந்தாலும் பிளவுபடக்கூடியதாகவும் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? இது ஒரு அணுக்கரு சங்கிலி எதிர்வினையை தானாக தாங்க முடியாததா ஒரு இருக்குது. சரிங்களா? இது ஒரு அணுக்கரு சங்கிலி எதிர்வினையை தானாக தாங்க முடியாத ஒரு தனிமம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஓகே. எண்ம இந்தியாவின் கீழ் நிலப்பதிவு. அதாவது பார்த்திங்கன்னா, நிலத்தை பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து டேப் போட்டுலாம் அளக்கிற மாதிரிலாம் இல்லை. அதிகம் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக தான் DILRMP அப்படின்ற எண்ம இந்தியாவின் கீழ் நிலப்பதிவு நவீனமயமாக்கல் திட்டம் அப்படின்றத கொண்டு வந்துக்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிட்டு வருது இல்லையா? அதற்காக தான் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். நில அடுக்கு. சரிங்களா? நில அடுக்குகள்லாம் எப்படி இருக்குது, நிர்வாகத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் எளிமையாக முறையில் நிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? DILRMP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயலி மூலயமா நிலம் தொடர்பான தகவலை வந்து நம்ம பாதுகாத்தல், அது மட்டும் இல்லாமல் குடிமக்களுடைய வசதி, வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துறதுக்காக இது உதவுது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய ஓய்வூதிய முறை, அதாவது NPS. இப்போலாம் அதிகமாக பென்ஷனை பற்றி சில இதெல்லாம் ஓடிட்டுருக்கு இல்லையா? அதை பற்றி இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் NPS. சரிங்களா? சில இதெல்லாம் கொண்டு போயிட்டு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை பெருநிறுவன ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த திட்டத்தின் மூலிமா. அது வந்து சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக மாறும்.
அதாவது அவங்க வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து வெளியில் கொடுப்பாங்க, அதுலேருந்து வரக்கூடிய வட்டியை வந்து நம்மளுக்கு திருப்பியும் ஒரு ஓய்வூதியமாக தருவாங்க. ஓகேங்களா. இதுக்கு தகுதியுடைய நபர்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 70 வயதுடைய நபர்கள். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வகையில் ஒன்று. சரிங்களா. இந்த கனிம ஏரோசோல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது எதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கனிம ஏரோசோல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமோனியம் சல்போட், அம்மோனியம் சல்பேட், அம்மோனியம் நைட்ரேட், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை மாசுபடுத்திகள். சரிங்களா. ஓகே. கரிம ஏரோசோல்கள் அப்படின்றதும் இருக்குது, தரைமட்ட ஓசோன்கள், இது எல்லாமே சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை மாசுபடுத்தியோட வகைகள். சரிங்களா. ஓகே. கங்கை மற்றும் பத்மா நதியிலிருந்து கூட்டு பகிர்வு ஒப்பந்தம் அதன் இறுதி ஆண்டின் நுழையும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கங்கை மற்றும் பத்மா நதியில் கூட்டு நீர் அளவீட்டு பயிற்சியை வந்து இந்தியாவும் வங்கதேசமும் தொடங்க உள்ளது. சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் வந்து டிசம்பரில் வந்து இறுதியாகிடும். அந்த சமயத்தில் இந்த பயிற்சியை பற்றி இவங்க பேசியிருக்கிறாங்க, அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள். கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் 1996 தான் இந்த கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும், தெரிஞ்சு வச்சுங்க. டிசம்பர் 12, 1996 கையெழுத்து ஆணுச்சு. சரிங்களா. மேற்கு வங்காளத்தின் பராக்கா தடுப்பணை, மேற்கு வங்கத்தின் பராக்கா தடுப்பணையில் கங்கை நீரை பகிர்வதை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கிற பராக்கா தடுப்பணையில் இருக்கிற கங்கை நீரை பகிர்வதை ஒழுங்குபடுத்துகிறது. சரிங்களா. வங்கதேச எல்லையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் மேல் நோக்கி பராக்கா தடுப்பணை அமைந்துள்ளது. சரிங்களா. வங்கதேச எல்லையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் மேல் நோக்கி பராக்கா தடுப்பணை வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா. 1971 தான் பார்த்தீங்கன்னா வங்கதேசம் வந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறுகளை தீர்த்து வைக்கும் ஒரு பெரிய ராஜதந்திர திருப்பு முனையாக கருதப்பட்டது எந்த ஒப்பந்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் தான். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தொலைத்தொடர்பு சட்டம் 2023. தொலைத்தொடர்பு சட்டம் 2023. தொலைத்தொடர்பு சைபர் பாதுகாப்பு விதிமுறை 2024. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க போதும். தமிழகத்தின் பாரம்பரிய முறை வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கும் முறை 2021. தமிழகத்தில் பாரம்பரிய முறையில் இருக்கிற வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு எப்போலேருந்து வழங்குறாங்க? 2021. சரிங்களா. கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஒன் ஆர் 2 டைம்ஸ் வந்து கேளுங்க, அதுவே போதும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். தொடர்ந்து படிங்க. சரிங்களா. ஓகே.